ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க லீவியத்தான்ற பாம்புனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஆபத்து, அதில் நம்ம தப்பிப்போமா மாட்டோமான்றதை வாங்க பார்ப்போம். இது எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. என்னென்னு யோசிக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி மர்மமான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லீவியத்தான்ற பாம்போட சின்ன அசைவுனால மயான்மர்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சுங்க. இதே மாதிரி ஒரு எர்த்குவேக் ஆப்கானிஸ்தான்லயும் ரெக்கார்ட் ஆயிடுக்குங்க. இதுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருக்குங்க. ஆப்கானிஸ்தான்ல இந்த எர்த்குவேக் வந்து அதே நேரத்தில் இந்தியாவும் ஃபீல் பண்ணியிருக்குங்க இந்த எர்த்குவேக்கை. இன்னும் இந்தியாவில் எந்த பகுதின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லைங்க. இதுக்கும் இந்த லீவியத்தான் பாம்பு தான் காரணம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த எர்த்குவேக்னால இந்தியாவில் எந்த உயிர் சேதமும் ஏற்படலைங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நோட்டோ டைரியோ எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, இல்லைனா கற்பனை கூட பண்ணிக்கோ. நம்ம ஆழ்கடலில் வாழ்ந்துட்டு இருக்க லீவியத்தான்ற பாம்போட ஒரு தியரியை தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லீவியத்தான் பாம்பை பார்த்து பயந்து ஆழ்கடல்ல வாழ்ற அரிய வகை உயிரினம் எல்லாமே கரை ஒதுங்கிச்சுங்க பயந்து. ரெண்டாவது, ஜப்பான்ல ஒரு எர்த்குவேக் வந்துச்சுங்க. இதை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான எர்த்குவேக் வந்துச்சு மயன்மார். நாலாவது, ஆப்கானிஸ்தான்லயும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை இப்போ ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவையும் பாதிச்சு. இன்னும் ஒரு சிலவங்க இந்த லீவியத்தான்ற பாம்பு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த லீவியத்தான் பாம்பு ஆழ்கடல்ல உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு ஆதாரம் தான் இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்தியா இந்த பாம்பு கிட்டேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பைபிள்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பாம்போட தோல் கொண்டு ஸ்டீலை விட ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த இராணுவ படையாலையோ ஆயுதப்படையாலையோ அதை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதே பைபிளில் இந்த லீவியத்தான் வந்த அப்புறம் அதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, லீவியத்தான் பாம்பு வந்ததுக்கப்புறம் கடவுள் இந்த உலகத்தில் வாழ்கிற நல்ல மக்களுக்காக இந்த உலகத்துக்கு இந்த லீவியத்தான் பாம்பை கொன்று உணவாக அளிப்பாருங்க அந்த நல்ல மனிதர்களுக்கு. ஆனால் இங்கே தாங்க பிரச்சனையே இருக்குது. வர வர இந்த உலகத்தில் நல்லவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி கெட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி கொலை, கற்பழிப்பு, பொய், பொருட்டு, பித்தலாட்டம் இதாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லீவியத்தான்ற பாம்பெல்லாம் சும்மா கட்டுக்கதான்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, லீவியத்தான் உண்மையிலே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.